ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கார மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கார மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி ருசியாக சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். புதையெல்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அடுப்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பு வந்து காற்றுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். காற்றுக்கு தகுந்த மாதிரி காற்றடிக்கிறது தீயல் வேறு எங்கேயாவது போகும். இந்த கல் ஒன்று, அப்புறம் இந்த கல் ஒன்று தள்ளி வச்சு பண்ணுங்க. அப்புறம் இந்த கல் ஒன்று கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டியை வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. வச்சுருவோம். அடுப்பில் மண் சட்டியில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். மண் சட்டியில் சமைக்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். வாங்க பற்ற வச்சுருவோம். பாருங்கள், நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்கு. மண் சட்டி சூடாக கொஞ்சம் நேரம் தான் டைம் எடுக்கும். சட்டி சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். மீன் குழம்புனாலே வெந்தயம் தான் சேர்த்துக்கணும். பாருங்க, வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கணும். கசக்கும் இல்லைன்னா இந்த அளவுக்கு தான். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் உரித்து வச்சுருக்கோம். கம்மியாக போடுறாங்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி. புளி கம்மியாக வச்சுருந்தா தக்காளி அதிகமாக வச்சுக்கணும். புளி அதிகமாக வச்சுருந்தா தக்காளி கம்மியாக வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுருக்கோம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இது நார்மலாக வந்து மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் புளி தண்ணியை மட்டும் தனியாக ஊற்றுறோம். மண் சட்டி அப்படி தான் தீ பிடிக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தீ பிடிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இது மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். மசாலானா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் மிளகா பொடிக்கு என்ன அரைப்பாங்களோ அதுக்கு உள்ள மசாலா தான் இது. இது வந்து எங்கள் சைட்லலாம் இந்த மிளகாத்தூள் வந்து ஃபேமஸ்ஸு. இதுக்கு நாங்கள் மீன் வறுக்கிறதுக்கெலாம் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம், வேறு எதுவுமே போட மாட்டோம். குழம்புக்கும் இதே தான், வேறு எதுவுமே போட மாட்டோம், இந்த மிளகாத்தூள் மட்டும்தான். 1 2 அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றிப்போம். எப்படி இருக்கணும் மீன் குழம்பு. இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா தான் வெயிட்டு, சூப்பராக இருக்கும். இப்போ தான் என்ன பண்ணணுன்னா உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து கம்மியாக தான் போடணும். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். கல் உப்பாக இருந்தால் கொஞ்சமாக போடுவோம். தூள் உப்பாக இருக்கிறதுனால அதிகமாக போடணும். கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருவோம். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது.
இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 பல் வந்து சின்ன வெங்காயத்தில் 2 பல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, நண்டு குழம்புக்குலாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னா மீனை போட போகிறோம். பாருங்கள், கார மீன். ஏன் லேட்டாக போடுறோன்னா கார மீன் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும், அதனால தான் லேட்டாக போடுறோம். ஒன்றா போட்டுற வேண்டியதான், குழம்பு கொதி 1 by 1 போட்டுற வேண்டியதான். போட்டதுக்கப்புறம் தான் வாடையே வரும். முருங்கைக்காய் போடு. முருங்கைக்காய் வெந்துட்டு பாருங்கள், கலர் மாறிட்டு அந்த பச்சை கலரில் இருந்து ஒரு மாதிரி எல்லோ கலருக்கு வந்துட்டு பாருங்கள். லைட்டாக அது 3/4 வெக்காட்டில் இருக்குது. இப்போ இந்த ஹீட்லேயே வந்துடும். இது இந்த மண் சட்டியோட ஹீட்லேயே வந்துடும். பதத்தில் இருக்குது, நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், மண் சட்டி கார மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். கார மீன் குழம்பு ஊற்றிட்டோம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. வாடெல்லாம் சூப்பராக இருக்குது, வாசனை அருமையாக இருக்குது. கரெக்டாக சூப்பராக இருக்குது எல்லாமே. புளிப்பு அதிகமாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த முருங்கைக்காய் போட்டு பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்குது. மீன் சாப்பிட போகிறோம். கார மீன் இப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம். பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மண் சட்டி கார மீன் குழம்பு செஞ்சு பார்த்தோம். ரொம்பவே ருசியாக இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு புது விஷயம் பண்ண போகிறோம். இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு இன்னும் நிறைய கடவுள் கொடுத்தோன்னா நிறைய பேருக்கு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி புதுசாக 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். இதிலேருந்து நம்ம பயணம் தொடங்குது. இனிமேல் வாரத்துக்கு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். நான் உங்கள் வீரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.